ரவி மம்மி கிச்சன். இன்றைக்கி பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு வெங்காயம் உரித்து போட்டு பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ரவி மம்மி கிச்சன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், வெந்தயம், சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 20 பல்லு பூண்டு, போட்டு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வெங்காயம் வதங்கினோன்னே 2 வரமிளகா, 4 பச்சை மிளகா, 4 தக்காளி, கால் கிலோ மிதி பாவக்காய் அதோடு சேர்த்து வதக்கிக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடு சேர்த்து மிதி பாவக்காயும் போட்டு வதக்கிக்கிறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்குது பாருங்கள். வதங்குறக்காண்டி 1 ஸ்பூன் உப்பு, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், அதுக்காண்டி உப்பு. பாருங்க வதங்குது. பாவக்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதங்கிக்கிட்டு இருக்கு. வதங்கினாத்தே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச உடனே மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். மஞ்சப்பொடி போட்டு கிண்டி விடுவோம். நமக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கணும். மிளகாப்பொடி போட்டு வதக்கிக்கிட்டு கிண்டி விட்டு, அப்புறம் தேவையான அளவு மல்லிப்பொடியெல்லாம் போட்டு புளி கரைச்சல். நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், மூடி வச்சதை திறந்து பார்க்குறேன், கொதிக்குது பாருங்கள். பாவக்காய் பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், குழம்பு கொதிக்கிறத எப்படி கொதிக்குதுன்னு தலை பாவக்காய் போட்டு பூண்டு வெங்காயம் உரித்து போட்டு புளிக்குழம்பு. இல்லை ஃப்ரெண்ட், இறக்க போயில் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்க போகிறேன்.